இயேசுவில் அன்புக்குரியவர்களே, வாழ்வில் எது மதிப்புடையது? நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். செல்வங்கள், சேர்த்து வைக்கும் சொத்துக்கள், நம்மிடம் இருக்கும் பண மதிப்பீடுகள், இவைத்தான் வாழ்வில் மதிப்பை தருகிறது என்ற எண்ணம் கூட நமது வாழ்க்கையில் அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு புதையலை வைத்து இறைவன் நமக்கு ஆழமான கருத்துக்களை நற்செய்தி வாயிலாக சொல்லித்தர விரும்புகிறார். விலை உயர்ந்தது எது என நீ மதிப்பிடுகிறாயோ அதை பெறுவதற்காக உன்னிடம் இருப்பதையும் நீ இழக்க தயாராக இருக்கிறாய் என்பதை நமது உள்ளத்தில் பதிய வைக்குமாறு ஆழமான கருத்துகளோடு இன்றைய வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள அழைக்கிறது. வார்த்தையோடு கடந்து சென்று சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, வாழ்க்கை என்பது நாம் எண்ணி பார்க்க முடியாத பல வியப்பூட்டும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. அந்த வியப்பூட்டும் விஷயங்கள் மாய மந்திரத்தால் வரக்கூடியவை அல்ல, மாறாக வாழ்க்கையை சாதாரண எளிய வகையில் அணுகுவதால் வரக்கூடியவை. ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் இறையரசு என்ற வடிவில் வாழ்க்கை நமக்காக வைத்திருக்கும் வியப்பூட்டும் விஷயங்களை நாம் உணர வேண்டும் என்ற கருத்தை நற்செய்தி இடம்பெறும் 2 ஊமைகள் ஆகிய புதையல் மற்றும் முத்து ஊமை நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. ஊமைகளில் தென்படும் 2 கதாபாத்திரங்களும் இயேசுவின் கூற்றுப்படி அவர்கள் வைத்திருந்த அனைத்தையும் விற்றார்கள் என்று அறியும் போது நமக்கு சற்று ஆச்சரியமாகத்தானே இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் ஆச்சரியமூட்டும் வியப்பூட்டும் செயலாகத்தானே இது பார்க்கப்படுகிறது. என்னத்தான் பெரிய சொத்து நம் கைகளுக்கு கிடைத்தாலும் நம் வாழ்வில் இளமை காலங்களில் வாயை கட்டி வயிற்றை கட்டி ரசித்து ரசித்து கட்டிய சிறு வீட்டை விற்க நமக்கு மனம் வராது. காரணம் சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னத்தான் பெரிய சொத்து கிடைத்தாலும் அதன் மேல் கை வைக்காமல் அதை பாதுகாக்க முயல்வோம். ஊமையில் வரும் நபருக்கும் வணிகருக்கும் கூட அப்படிப்பட்ட சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் தான் சொத்தை குறித்து இருந்திருக்க கூடும். இருந்த போதிலும் அதையும் இழந்து புதையலையும் முத்தையும் பெரிதாக கருதி அதை சொந்தமாக்கி கொள்ளுகிறார்கள். என்னத்தான் காரணமா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் ஏன் என்று சிந்திக்கின்ற வேளையில் அதனுடைய மதிப்பு மற்றவர்களை விட அதிகம். இது நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை புலப்படுத்துகிறது. அது என்னவெனில், அது மதிப்புடையவை அதைவிட குறைந்த மதிப்பற்றவை நிராகரிக்க செய்யும். அதிக மதிப்புடையவை என்னைக்குமே குறைவாக இருப்பதை நிராகரித்து விடும். இதுதான் யதார்த்தம். ஒரு விஷயம் அதிக மதிப்புடையவை, அதிக மகிழ்ச்சியை தரக்கூடியவை, அதிகமான அமைதியை வழங்கக்கூடியவை என்று நாம் மனம் உணர்ந்து விட்டால் அதைவிட குறைந்த மதிப்பற்றவை கண்டிப்பாக நிராகரித்து விடும். இதுதான் இயல்பு, அன்புக்குரியவர்கள். அப்படி என்றால் நாம் எதை அதிக மதிப்புடையதாக உணர்கிறோம் வாழ்க்கையில? பொதுவா இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா பதவி, பட்டம், என்கிட்ட இருக்கிற விளைவந்த முத்துக்கள், என்கிட்ட இருக்கிற விலையந்த சொத்துக்கள், என்னிட இருக்கிற மாட மாளிகைகள், வாகனங்கள், இதுதான் எனக்கு மதிப்பை தரும் என்று ஒரு முட்டாள் ஜனம் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. எல்லாம் ஆறடியில் அடங்கி விடுகிறது. சேர்த்து வைத்தவை எல்லாம் எவனையுடையனாக இருக்க போகிறது? இதோ என்னிடம் அதிகமாக இருக்கிறது, நான் களஞ்சியத்தை எடுத்து கட்டி பெரிதாக்குவேன், என்னிடம் இருப்பதெல்லாம் சேர்த்து வைத்து நான் உண்டு உழித்து மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்று ஒரு செல்வந்தன் சொன்னான். ஆண்டவர் சொன்னார், அட முட்டாளே, இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்து விட போகிறது. உன்னுடையவையெல்லாம் யாருடையவையாக மாறப்போகிறது என்ற கேள்வி. இதுதாங்க வாழ்க்கையில இன்றைய நற்செய்தியில் ஒன்றை பெறுவதற்காக தங்களிடமிருந்து அனைத்தையும் இழந்து அது மதிப்புடையது என்று கருதி அதை பெற்றுக்கொள்ள முயல்கிற பொழுது சில ஞானிகள் நமக்கு உணர்த்துகிறார்கள். புனிதர்களும் ஞானிகளும் துறவிகளும் இறையடியார்களும் கடவுளையும் அவர் தம் வழிகளையும் மட்டுமே அப்படி உணர்ந்ததினால் நிலையான மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் அடைந்தார்கள். ஒருவேளை நமக்கு அந்த நிலையான நிறைவு இன்னும் கிட்டவில்லை என்றால் கண்டிப்பாக கடவுளின் வழிகளை மட்டுமே அதிக மதிப்புடையதாக இன்னும் கருதவில்லை என்பது தான் உண்மை. அவர் வழிதான் உண்மையும் நேர்மையும் அமைதியும் அருளும் நிறைந்தது. இந்த உலகத்தில் நீர் சேர்த்து வைக்கின்ற அனைத்தும் உனக்கு மதிப்பு அளிப்பதில்லை.
எல்லாம் தற்காலிகமாகத்தான் இருக்கிறது. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே அது யாருக்காக நீ வாழப் போகிறாய் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். கடவுளுக்காகவும் அவரது வார்த்தைக்காகவும் வாழ்வை நான் அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் நிச்சயமாக நம்மை உயர்த்துகிறார், பாதுகாக்கிறார். அன்புள்ளம் கொண்டவர்களே, எனவே ஒருபோதும் அதை மறந்து விடாமல் நம் வாழ்க்கையிலே முன்னேறி செல்வோமா? ஜெபிப்போம். அன்பு இறைவா, உம்மை மதித்து உமது செயல்களை உணர்ந்து குடும்பங்கள் நாங்கள் அனைவரும் உம்மில்தான் நிறைவான மதிப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.